பேக் டு மை சேனல். ஸோ இதனால நான் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப சாரி. ஆனால் இதையும் தாண்டி இந்த பில்டிங்கில் மொத்தம் 3 ஏரியா இருக்குது, 3 பிளேஸாக இருக்குது. நான் போயிட்டு இந்த ஸ்டோரி கேட்குறப்போ எனக்கே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இல்லை இங்கே வந்து எடுக்கணுன்ட்டு. ஆனால் நான் அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்க போயிருந்தேன். இங்கே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு கேட்க போயிருந்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, எனக்கு பேசுகிறப்ப கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிருக்கும். அது இந்த ஸ்டோரி பேச என்னால் சரியாக அவ்வளோ இன்ட்ரடக்ஷன் சரியாக குடிக்க முடியல. அதையும் தாண்டி ஒரு சில விஷயம் ரொம்ப பேடாக நடக்கிறது. நான் நேற்றே இங்கே வந்துட்டு நான் ஷூட்டிங்காக வந்தேன். நேற்றே என்னென்ன அவ்வளோ சொல்கிறது, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியல. இதோடைய ஃபுல் ஸ்டோரி வந்துட்டு என்னுடைய தம்பி சொல்லுவாப்பில். அது இந்த ஊருடைய சித்தப்பா பையன் தான். அவர் வந்துட்டு ஃபுல் ஸ்டோரி சொல்லுவாப்பில் உங்களுக்கு. வாங்க பிரதர். இவர் தான் தம்பி ரூபன். இவர் தான் இந்த ஸ்டோரி வந்துட்டு. தேங்க்யூ. உங்களோட வீடியோ நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஒரு பில்டிங்கோட க்ளோஸ்அப்பான விஷயத்தை நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஊரில் இருக்கிற அமானியம் சொல்ல பாருங்க தடுக்குது பார்த்தீங்களா எவ்வளோ விஷயம். அதே மாதிரி இதுக்குள்ளே நடக்கிற மர்மம் மாயங்கள் அது என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களோட சேனலில் நான் க்ளோஸ்அப்பாக செக் பண்ணி பார்த்ததுல இதில் என்ன இருக்குன்னு எனக்கு ஆர்வமாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டதுனால தான் நீங்கள் கூப்பிட்ட உடனே உங்கள் சேனலுக்கு நான் வந்தேன். தேங்க்யூ சார். அதே மாதிரி உங்கள் சேனலில் எவ்வளோ அவேர்னஸ் வீடியோலாம் போட்டிருக்கீங்க. சரி, இதை பற்றி நம்ம உள்ளே போய் டேரெக்டாக பார்த்துட்டு பார்க்கலாமே. ஒரு ஸ்டோரி என்ன சொன்னீங்கல்ல, ஸ்டோரி அப்படியே நீங்களே சொல்லிடுங்க. ஓகே. சரி வாங்க பேசிக்கிட்டே போகலாம். இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு என்னென்ன உடம்புல ஒரே ரியாக்ஷன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பில்டிங்கில் வந்து நான் கேட்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு டீச்சர் வந்து கர்ப்பமாக இருக்கிறது குழப்பம் கொடுத்தாங்க. அதே காரணம் ஒரு ஃப்ரெண்டு 3 மெம்பர்ஸ் மொத்தமாக நடக்குது. பாருங்கண்ணா, இந்த இடத்த ரொம்ப அமைதியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பிரதர், நீங்கள் இந்த விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்கன்னு தெரிஞ்ச போது நான் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுங்கன்னா உங்கள் யூடியூப் சேனல் உங்களை பார்த்து கூப்பிட்டேன். அதே மாதிரி இந்த பில்டிங்கில் நடக்கிற விஷயம்னா இந்த பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கிறதாவும் இந்த பக்கம் குழந்தைங்க நடமாடுறதாவும் அதுக்கு அமானுஷம் வந்து கனவுல வந்து தொந்தரவு பண்ணுறதாவும் இந்த ஏரியாவில் நடமாடுற சில பேர் இதில் பாதிக்கப்படுறதா சொன்னாங்க. எனக்கு என்னன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காது. இதோட ஹிஸ்ட்ரியை நான் தெரிஞ்சுக்கும் போது இந்த ஸ்கூலில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை உயிரோடு கொண்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன எனக்கு தெரியாது. அதேமாரி சில அசம்பாவிதம் இந்த இடத்துல நடக்குது. இந்த ஸ்கூல் காம்பவுண்டில் சில விஷயம் கூட நடக்குது. அதே மாதிரி இந்த பில்டிங்கை யாரும் வாங்கக்கூடாது, வாங்க விடவும் மாட்டுருக்கு. இந்த இடத்துக்கும் யாரையும் வரவும் விட மாட்டேங்குது. அதுக்கான முழு டீட்டெயில் நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துக்கு வர வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் கன்வர்ஷன் பண்ண தான் மொத்தம் 2 எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று மல்லிகைப்பூ, செகண்ட் ஒன்று கேண்டில். இந்த கேண்டில் தான் நமக்கு இன்றைக்கான எக்யூப்மெண்ட்ஸு. இதை வச்சு தான் நம்ம இதெல்லாம் அந்த கோஸ்ட்டை கூப்பிட போகிறோம். என்னாச்சு, எதனால் இங்கே நடந்துச்சு. ஆனால் அந்த ஊர் மக்கள் சொன்னது வரைக்கும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இவர் மூலியமாக தான் எனக்கு இந்த பில்டிங் தெரியும். நாங்கள் 2 பேரும் தான் போயிட்டு இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறப்ப சொன்னாங்கன்னாக்கா, ஒரு 10 இயர்ஸ் பேக்கு, அதான் அந்த 96 காலேஜ் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கூலில் டீச்சரோடைய ஃப்ரெண்டு, அவங்க கூட ஒர்க் பண்ணுற 3 ஸ்டாஃப்ஸ், 3 மொத்தமாக 5 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 5 பேரில் இவங்க சிங்கிளாக இருந்திருக்காங்க. டீச்சரோட ஃப்ரெண்டு சிங்கிள் தான். இவங்க வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போய் தப்பான விஷயம் பண்ணி இங்கே இது பண்ணியிருக்காங்க. சேம் பில்டிங். ஆனால் அன்னைக்கான டியூஷன் வந்துட்டு கிடையாது. நார்மலாக ஒரு எக்ஸாம் ஹால் மாரி இது ரெடி பண்ணியிருக்காங்க. சில்ட்ரன்ஸ்க்கான எக்ஸாம் தான் அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்போ பேட் நடந்து இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணது காரணம் வேறு யாரும் இல்லை, அந்த டீச்சரோட ஃப்ரெண்டு தான் வருது. ஆமாம், ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க 3 பேரும் கனெக்ஷன் இருந்திருக்காங்க. கனெக்ஷன் இருந்தது தான் அவங்க எங்கெங்கே போகிறாங்கன்ட்டு கனெக்ஷன் கொடுத்து இந்த பில்டிங்க்கு வர வச்சு அந்த டைம் சாட்டர்டே டைமில் லீவ் டைமில் இங்கே எக்ஸாம் ரெடி கொண்டு வந்துருக்காங்க. அப்போ தான் விஷயம் நடந்துச்சு. அங்கேயே வச்சு இந்த பொண்ணை தேவையில்லாமல் ஃபோக்கஸ்டாக அதோட ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா ஒரு பொண்ணை ஃபேக்காக ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறதுக்காக அந்த இல்யூஷனுக்காக இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ண வரல, அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்காக கொலை பண்ணுறாங்க. அதனால இந்த ஸ்கூலோடைய ஓனர் ஒன்று தான். அவங்க ஸ்கூலு அவங்க பேருக்கு மாற்றணும். அது ஏமாற்றத்தால் ஒரு ஜாதி மத இன கலவை. எப்படின்னா தனக்கு ஏமாற்றி ரத்தத்தில் இன்னொரு குழந்தைய வாங்கிட்டு வரணும், அவங்க அப்பாவே அந்த பொண்ணு உயிரோட கொலிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு அந்த ரீசனுக்காக இல்லை, ஏற்கனவே இந்த பொண்ணு இன்னொரு லவ் பண்ணிச்சிரு. அதனால இவனுக்கு அப்செட் பண்ணிக்கலாம் தான் இந்த ரீசன் வந்தாங்க. ஆனால் கூட ஹெல்ப் பண்ணது அந்த பாய் ஃப்ரெண்டு, இப்போ பாய் ஃப்ரெண்டு தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது. ஹெல்ப் பண்ண போய் தான்
சொன்னல அதான் ஒருத்தன் ஆக்சிடென்ட் இதெல்லாம் கேட்டாங்க. அந்த பொண்ணோடைய எக்ஸ் தான் அவங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கேர்ள் இன்னொரு அவங்க இந்த அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு இதே பில்டிங்கில் மருமக செத்து இருந்துச்சு. சரி, இதை பற்றி நம்ம உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமே, இன்னும் வேறு எதுனா கிடைக்குதான்ட்டு. ஆனால் நான் நினச்ச வரைக்கும் எங்கள் ஒரு எஃபெக்ட்டுமே நடக்கலை. ஆனால் நாங்கள் நேர்த்தி வந்து பார்க்குறப்போ இவ்வளோ எஃபெக்ட் அடிச்சு பார்த்தீங்கன்னா. ஆமாம், இந்த உடம்பு செலுத்துறது அதிகமாக நடக்கிறது நடக்கிறது. நானும் வந்து நேற்று வந்து இப்போ விசிட் பண்ணுறப்ப நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் மாதிரி நான் பார்த்துட்டு இந்த பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன ஸ்டோரி என்ன கண்டென்ட் தெளிவாக புரியும். இதேமாதிரி வந்துட்டு உங்களுக்கு நிறைய பில்டிங் நிறைய ஆண்டட் பில்டிங்லாம் இருக்கும். மறக்காமல் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் இன்ஸ்டால் விசிட் பண்ணலாம். இது வந்து என்னுடைய பிரதர் தான் அவர், வேற யாரும் இல்லை, ஓன் பிரதர் தான் அவர். இந்த இடத்துல சில ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. நேற்று வந்ததோட நீங்கள் ரொம்ப சேஞ்சஸ் நிறைய இருக்கு. வாங்க. கிட்டத்தட்ட இந்த பில்டிங் நான் முடிச்சு எத்தனை வருஷம் பிரதர் ஆயிருக்கும்? அவங்க என்ன டேட் 1990 சொன்னாங்க. அப்படி எத்தனை வருஷமா அப்படியே இருக்கு, ரிலீஃப் ஆகாம அப்படியே இருக்குல்ல? அப்போ 20 இயர்ஸ் 20 இயர்ஸ் பையனா? ஏன்னா ரீசெண்டாக இது கான்டாக்ட் எடுத்துக்கு ஒரு மனுஷன் உள்ள வந்து அந்த பில்டிங்கை பார்த்த உடனே அவனை ரிட்டர்ன் அந்த இடத்துக்கு வந்து வெளியே வருது. அதுக்கான காரணம் இதுக்குள்ள ஏதோ ஒன்று தடுக்குது. தடுக்குதுல்ல, வர விட மாட்டாரு. ஆனா நீங்க இந்த பில்டிங் வந்து வாங்குறதுக்கான ஒரு ரீசன் என்ன தெரியுங்களா? பிசினஸ் பண்றதுக்காக வந்திருந்தாங்க அவங்க. பட் பிசினஸ் பண்றப்ப அந்த பிசினஸ் அவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. இங்க வச்சு தான் பிசினஸ் பண்ணாங்க. ஆனா அது என்ன பிசினஸ் வந்து இந்த ஊர் மக்கள் என்ன சொல்லல, என் தம்பி வந்து என்ன சொல்லல. ஆனா ஒரே ஒரு ரீசன் மட்டும் எனக்கு புரியும். இந்த இடத்துல வந்துட்டு நரப்பலி கொடுத்தா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து சாவக்கேடா இருக்கலாம், ஒரு நரப்பலி வேணும் ஒரு பொண்ணுக்காக, ஒரு கெட்ட மாந்திரிக்காக மாந்திரிவாதி கூட்டு வந்து இந்த பில்டிங்ல வச்சு அந்த பொண்ணை தொட்டதுக்கோசம் இந்த பில்டிங் வந்து அந்த. அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா இந்த இடத்துல கட்டு கட்டிக்கலாம்ன்றீங்களா? உண்மைதான் அது. எனக்கு நீங்க கட்டுன்னு சொல்லும்போது என் உடம்பு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது. என்னோட ஹேண்ட் உடம்பு பாருங்க. அவங்களும் ஷார்ட்ஸ் பார்த்துப்போம், நீங்களும் ஷார்ட்ஸ் பாருங்க. இந்த எஃபெக்ட் அவ்வளோ எனக்கு காட்டிச்சு. வீடியோ பார்த்துட்டு நீங்களே உங்களுக்கு ரியாக்ஷன் தெரியும் பிரதர். ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் சுற்றி இருக்கும்போது வண்டி இருக்கிற இடத்த பாருங்க. பகல் டைம்ல பாக்குறப்போ அவ்வளோ கேஷுவலா இருக்குது. ஏன் நைட் டைம் பார்க்கும்போது இவ்வளோ ஆன்சடா இருக்கு? நம்ம நெக்ஸ்ட் பில்டிங் போகலாம். இன்னொரு பில்டிங் சொன்னால மொத்தம் 3 பிளேசஸ் இருக்கு. 3ல நம்ம வந்து இன்னொரு பிளேஸஸ் போகலாம். இந்த இடத்துக்கு வந்தாலே கிளைமேட் கொஞ்சம் சேஞ்சஸ் நிறைய தெரியுது. மரங்கள் காத்துன்னு சரி இங்கே இருக்க அவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா காற்று அடிக்கல. ஆனால் இந்த மரங்களும் அந்த 2 மரம் தான் வித்தியாசம் தெரியுது. அவ்வளோவும் காற்றடிச்சு எஃபெக்ட் காட்டுது. நான் வந்து இந்த மரத்தை ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பார்க்கும்போது அதில் வெள்ளையாக ஒரு ஒன்று தெரியும். ஆனால் இப்போ பாருங்க மரம் கிளியர்னஸாக இருக்கு. நான் மல்லிகைப்பூ கிட்ட வர காற்று இருக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இம்மா நம்ம பேசுகிறப்போ காற்று ஒன்று அடிக்கல, வெளில தான் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் உள்ள போன திருப்பி வெளில வந்தோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மல்லிகைப்பூ உங்களுக்கு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு கேட்குற ஒரே கொஸ்டின் என்னன்னா, இந்த பில்டிங்கில் என்ன நடந்துச்சு மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் நேற்று வந்தப்போ நேற்று நீங்கள் வீடியோ எடுக்க விடலை. நான் இன்றைக்கி வரேன், இன்றைக்கி வீடியோ எடுக்க விட மாட்டேறீங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் தான் நான் வந்திருக்கேன். என்னோடய ஃபுல் நோக்கமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் என்னோடய நோக்கம். ஏன்னா நேற்றே நீங்கள் வந்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் என்கிட்ட கேட்டீங்க. ஸோ என்னால் வாங்கிட்டு வர முடியல. நான் திருப்பி வந்து இன்னொரு நாள் வரப்போ நான் தனியாக வரேன். நான் தனியாக வந்துட்டு நான் அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன். இப்போ உங்களுக்கு வீடியோ மட்டும் எனக்கு எடுக்க விட்டால் போதும். அவங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். எங்கே தனியாக போகிறீங்க? இன்னும் எட்டி பார்த்தா அப்படி இருக்கு. இப்போ உங்களுக்கு எது தடுக்குது? அந்த அக்காவா இல்லை அந்த கொலை பண்ண வந்த 3 பேரா? எனக்கு யாருன்னா சரி தெரியல. இப்போ எதுக்காக அந்த தடங்கள் நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அந்த இந்த பில்டிங்கில் என்ன தான் இருக்குது, நான் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போகிறேன். தடுத்தாலும் சரி தான், நான் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். மறுபடியும் சொல்கிறேன்,
மல்லிப்பூ கேண்டில் ரெண்டுமே என் கையில தான் இருக்கு. ஒரு நிமிஷம், நம்மளோட சுத்தி இருக்க ரியாக்ஷன் மட்டும் பாருங்களேன். இந்த ஃபீல்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. நேற்று நம்ம வரப்போ கூட அவ்வளோ இல்லைங்களே. இந்த அளவுக்கு காற்று இந்த அளவுக்கு அதிகமாக இல்லை. இடம் கொஞ்சம் புதுசாக இருக்கு. ஒரே இடத்துல இத்தனை பில்டிங் இருக்கிறத பற்றி அந்த கான்ட்ராக்ட் எடுக்கும்போது அவங்க எதுக்காக இந்த இடத்த விற்காமல் இருக்கலாம், யாருக்காக விற்காமல் இருக்கான்னு தெரியும். ஆனால் இந்த இடத்துல ஏதோ ஒரு மர்மம் நடக்கிறதுனால யாரும் இந்த இடத்துல அனுமதிக்க மாட்டேங்குது. சுற்றி பார்த்தீங்களா? நிறைய ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஒரு நிமிஷம், ரிஃப்ளெக்ஷன் தாண்டி ஃபுல்லாக காடு சார். காட்டுக்குள்ளே இப்படி ஒரு பில்டிங் எதுக்காக கட்டிருக்கோம்? எதுக்காக அந்த இடத்துல இந்த பொண்ணு எடுக்கணும்னு குழப்பம்? ஸ்கூல் இது ஸ்கூலாக இருந்து தான் இடிஞ்சிருக்குது. அதான் சொன்னல ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த விஷயம்லாம் பண்ணியிருந்தாங்க. பேக்டீரியா நம்ம பின்னாடி ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ரியாக்ஷன் ஆகுது. நேற்று நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறப்போ நேற்று அதை தொந்தரவு பண்ணி டார்ச்சர் பண்ணி அனுப்பிச்சி விட்டீங்க. இன்றைக்கி என்ன பண்ணீங்கன்னா நான் வேறு மாதிரி ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சொல்கிறேன், இவங்களை விட்டுரு. இந்த மல்லிப்பூவும் கேண்டில் என் கையில் தான் இருக்குது. உன் முன்னாடி தான் நிற்கிறேன். நீ வேணா முடிஞ்சால் இந்த கேமராக்கு முன்னாடி நில்லு. நான் உன்னை டார்ச்சர் பண்ண, நீ டார்ச்சர் பண்ணாத. ரெண்டுமே என் கையில் தான் இருக்குது. நான் இந்த கேண்டில் மட்டும் நான் தம்பிகிட்ட கொடுத்துட்றேன். இந்த மல்லிப்பூ வந்துட்டு என் கையில் தான் இருக்குது. நீ வேணா இந்த கேமராக்கு முன்னாடி நில்லு வேணா. ஜஸ்ட்டாக இப்பயும் சொல்கிறேன், உங்களை டார்ச்சர் பண்ணவோ நான் எதுக்குமே நான் வரல. இந்த பில்டிங் சின்ன நீங்கள் சொன்னால் மட்டும் போதும். எனக்கு வேண்டியது ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான். அது சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன், திரும்பி அந்த பக்கம் வர மாட்டேன். நீங்கள் அந்த நைட்டு கேட்ட மாரி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் கரெக்டாக நான் 3 நாளைக்கு 1 டைம் எடுத்து வச்சுட்டு போயிடுறேன். இப்போ பாருங்க, நீங்க சொல்லும்போது பின்னாடி பாரு, அசைவு அப்படின்னு பின்னாடி பாரு, அங்க ஒரு பில்டிங் இருக்கு பாரு. சுத்தி இத்தனை இடத்துல பில்டிங் இருக்கு. காரணம்னா இங்க என்னமோ நடந்துருக்கு. இது கண்டிப்பா ஸ்கூலா இருக்க வாய்ப்பு இல்லை, வேற ஏதோ ஒன்றும் இருக்கு. அந்த கான்ட்ராக்ட் நம்மளை நல்லா ஏமாத்திருக்கான். ஸ்கூல்ஸ் வந்து அதிகமாக இந்த அளவுக்கு இவ்வளோ ஃப்ரீடம் இருக்காது. நல்லா செக் பண்ணி பாருங்க. ஒன்று இது வேற ஏதோ ஒரு இடமா தான் இருக்கும். இந்த டயத்தில் வர மாட்டேங்குதா பக்கத்தில்? ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் இந்த மாலையை கட்டிருந்தோடனே ஃபோன் சென்சார் சவுண்டை எரர்னு காட்டுச்சு. அதே நேரத்தில் இந்த இடத்துல பாருங்கள், சுற்றி காற்றடிக்கிற சத்தம் கேட்குது, ஆனால் இந்த இடத்துல காற்று இல்லை. ஸோ நான் அப்பயும் சொல்கிறேன், நான் இந்த மாலையை கழுதுதானே என் கிட்ட வர மாட்டேறீங்க. ஸோ நான் அந்த மாலை வேணால் கழட்டிடுறேன். மாலைக்கு வரல பதில், அதுக்காக உங்கள் சேஃப்டிக்காக அது போட்டது நீங்கள் கழட்டிட்டீங்கன்னா சேஃப்டி எனக்கு பிரச்சனை இல்லை. கூட இப்போ முருகன் இருக்கிறதுனால தான் வர மாட்டேறாங்கல்ல. இந்த மாலை வேணா. இப்போ ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு, நல்லா பாருங்க. இப்போ ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பா கேட்டுச்சு, எனக்கு கேட்டுச்சு. ரியாக்ஷன் தானே, ஏதோ சத்தம் கேட்டுச்சு. மாலை கழட்டிட்டேன். பிரதர், அது உங்க சேஃப்டிக்காக போட்டப்பட்டது. நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க, சொன்னா கேளுங்க. என் கையில தான் இருக்கு. இந்த பக்கம் மல்லிப்பூ இருக்கு. நான் ரெடி, நீங்க ரெடியா? நல்லா பாருங்க, நம்ம சுத்தி நான் மாலை கழட்டுற இடத்துல இல்ல, இந்த இடத்துல காத்து இல்ல. இன்னொன்னு பண்ணீங்களா? சொல்லுங்க. நான் மாலை கழட்டினப்போ காத்தடிக்கல, மாலை போட்ட மட்டும் காத்தடிக்கல. இல்ல இப்ப நம்ம கிட்ட ஏதோ சொல்ல பாருங்க, கண்டிப்பா காத்து கிட்ட நெருங்கி வருது. சுத்தி காத்தடிக்கும். மாலை போட்டப்ப சுத்தமா காத்து கொஞ்சம் அசைஞ்சது. அந்த மாலை கழட்டினா நம்ம காத்தடிக்கிற. அந்த ஜனங்க பாருங்க, நல்லா பாருங்க. உங்களுக்கு வேண்டியது இந்த மல்லிப்பூ தான். மறுபடியும் சொல்றேன், இது பாக்கெட்ல கூட வைக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு கவலை இல்லை. கேமராமேன் வந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, எனக்கு இது சொன்னா போதும். இப்படி சொல்றேன், உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுவதெல்லாம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் நான் பண்ணதான் வந்திருக்கேன். இதை பத்தி வர இருங்க. இவ்வளோ ஒரு இடத்த வளைச்சு போறோம்னா கண்டிப்பா கொலை பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்காது, கண்டிப்பா இருக்கும். ஆனா இது ஒரு ஸ்கூல் இருக்கு, என்னோட நம்ப முடியுது. ஏன்னா ஸ்கூல்ல கண்டிப்பா பிளாக் போர்டு எல்லாமே யூஸ்ஃபுல் இருக்கும். ஆனா எதுக்காக இந்த இடத்துல அட்டை வாங்க விட மாட்டாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இது யாரும் எடுக்கக்கூடாதுன்னா இது கூட ஏதோ மர்மம் நடந்திருக்கு, அது நமக்கு தெரியல. பாருங்க, ஆடு மாடு கட்ட வேண்டியதுதான் இங்க கட்டியிருக்காங்க. அது நரபலி கொடுக்கறதுக்கு போன வாய்ப்பு இருக்கலாம். பின்னாடி ஒரு காடு இருக்கு பாருங்க. இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ளே இந்த மாதிரி வரணுமா? கீழே நீங்க போய் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு
இந்த இடத்துல பெரிய சம்பவமே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க உங்களால் இங்கே சொல்ல முடியுது? என்ன சொல்ல வராங்க? எதுக்காக இந்த இடத்த யாரும் வாங்க விட மாட்டாங்க? எதுக்கு இந்த இடத்துல நடக்குது? பல வருஷமா இந்த இடத்துல ஒரு ஆடு மாடு மேய்ஞ்சதுக்கான தடமும் இல்லை. ஆனால் உள்ள போய் பார்த்தா ஒரே வக்கீலாக இருக்கு. ரீசன் நீங்கள் எதுக்காக அந்த அக்கா வாங்க சொல்லுங்க. அந்த ஜனல் இருக்குல்ல, ஆமாம் அவங்க வந்து எனக்கு பேசணும். பிரதர், நான் அங்கே ஆல்ரெடி பார்த்துட்டேன். அங்கே வெறும் ஒரு ஒயிட் கலர் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. ப்ரோ ஒயிட் இல்லை ப்ரோ, பிளாக் ப்ரோ. இது பிளாக் கலர் ஒன்று கிராஸ் ஆச்சு பிரதர். இதில் நான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் அங்கே நிற்க சொல்லும்பொழுது நான் ஒரு அதை பிளிங்க் பண்ணி பார்த்தேன். பட் அப்படியே ஒரு பிளாக் ஷேடோ தான் நின்றுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்கள் தான் எனக்காக கொஞ்சம் சரி, நான் மறுபடியும் இப்பயும் சொல்கிறேன். நேற்று நான் எங்கே இருந்தனோ நான் அங்கே இருக்கேன். நான் என் தம்பி நான் நிற்க வச்சு தான் என் தம்பி நிற்க வைக்கிறேன். சரிங்களா? மல்லிகைப்பூ என் கையில் தான் இருக்கும். முடிஞ்சா நீ என்னோட தம்பி கிட்ட வேணா கான்வர்சேஷன் பண்ணுங்க. அப்படி இல்லையா என்கிட்ட இருந்ததுனாக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணால் நான் ரெடி. ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் ரெடி. சுற்றி பார்த்தா கண்டிப்பாக என்னமோ நடக்குது மட்டும் எனக்கு தோணுது. இந்த இடத்துல கருப்பாக ஏதோ ஒன்று தோணுச்சு, அங்கே ஒன்று தோணுது. நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே கொஸ்டின் தாங்க, எதுக்காக இந்த பில்டிங்கை வாங்க விடாம 4 பேர்த்த கொலை பண்ணீங்கன்னு தெரியாதுக்கா? 4 பேர்த்த கொண்டிருக்கீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இங்கே வந்து நிறைய விஷயம் நடக்கிறது. 6:30 மணிக்கு மேலே இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனால் ஏன் தெரிய மாட்டேங்குது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா பிரதர்? 6 மணிக்கு மேலே வருவதனால பிரச்சனை இல்லை. இந்த இடத்தையே இன்னொருத்தவங்க கைப்படுத்தக்கூடாதுன்னு என்ன பண்ணியிருக்காங்க? நீங்கள் சொல்ல சொல்ல காது அடிக்க பார்த்தீங்களா? அப்படியே கண்டிப்பாக இந்த இடத்துல என்னமோ நடக்கணும். அவங்களுக்காக யாரும் இந்த இடத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. சுற்றி இருக்க சூழ்நிலையும் அவங்களுக்கு என்னமோ அவங்க எதையும் எதிர்பார்க்குறாங்க மட்டும் தெரியுது. அது உங்கள் மூலமாகவும் இருக்கலாம், இல்லை அது வேற யார் மூலமாகவும் இருக்கலாம். சார் இப்போ கான்வர்சேஷன் போயிட்டுமா? ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய புளியா மரம் இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா பிரதர் ம் சரி சார் போட்டு கான்வர்சேஷன் உள்ளாரா? ஆ கேண்டீனே கண்ணு கண்ணதான் போகுது. அங்கே போய் இங்கே வந்துடலாமா? அந்த வீடு சரி அங்கே தான் இருங்க. இந்த இடத்துல இன்னொரு building இருக்கு. அதையும் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இல்லை இல்லை, நம்ம இந்த இங்கே முடிச்சுட்டா பில்டிங் போகலாம். ஆல்ரெடி எனக்கு ஒரு பாடி ரியாக்ஷன் சேஞ்சஸ் நிறைய தெரியுது. கை கால் இல்லை முடியல, ஒரு சிலுக்குது, உடம்பெல்லாம் சிலுக்குது. பயங்கரமா சிலுக்குது. இந்த இடத்துல என்னமோ தெரியல. மணி எனக்கு சிலுத்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளை சுத்தி என்னமோ நடக்குது. 2:30 மணிக்கு மேலே ஆகிட்டதுனால எனக்கு ரொம்ப சிலுக்குது. பிரதர் நம்ம பக்கத்தில் தான் எங்கேயோ வருது. நான் கான்வர்சேஷன் உள்ள போயிட்டு ஆ அப்புறம் இந்த பில்டிங் நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் எதுக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் சுத்தி இல்லை பார்க்கல. இல்லை எங்கேயும் போகாதீங்க, பக்கத்தில் இருங்க. ஆல்ரெடி எனக்கு இங்க பாருங்க பாடி ரியாக்ஷன் ஓவர் ஆகுது. பாருங்க என்னோட உடம்பு கை கால்லாம் பாருங்க. இங்க என்னமோ நம்ம கிட்ட நெருங்கி வருது மட்டும் தெரியுது. இதோ பாருங்க, நல்லா பாருங்க. சீத கேமரா அங்க பாருங்க, இங்க பாருங்க, என் கையை பாருங்க, நல்லா பாருங்க. முடி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க, நல்லா பாருங்க. சீத என்னோட முகத்தை பாருங்க. எனக்கு ஏதோ கிட்ட நெருங்கி வருதுன்னா என் முகம் முடியெல்லாம் அவ்வளோ சிலுக்கு தெரியும். வேர்க்குது, மூஞ்சில் வேர்க்கு. கண்டிப்பா இங்க என்னமோ நடக்க போகுது. நல்லா பாத்துங்க. என்னோட உடம்பு ரியாக்ஷனை பாருங்க, நல்லா பாருங்க. இந்த அளவுக்கு ப்ளோவா இருக்குன்னா கண்டிப்பா இங்க ஏதோ நடக்க போகுது. அப்படிங்க ஒரு நிமிஷம். அதுக்கான ஸ்மால் டெஸ்டிங் விஷயம் தான் இது. அது பாதியை கட் பண்ணிக்கோங்க. நாட்டை கட் பண்ணிக்கலாம். நீ சொல்கிறேன், என் கூடவே இருக்கு, நீங்க தனியாக போயிடாதீங்க. அண்ணா இதெல்லாம் அவர்கிட்ட நான் கேட்டேன். உட்காருங்க பக்கத்தில். இது நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ்க்காக எடுக்கல. நம்ம உயிரை தாண்டியும் நம்ம இது வந்து பண்ணுறோன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் மட்டும் இல்லை, இந்த இடத்துல என்ன நடக்குது இந்த ஊர் மக்களும் தெரிஞ்சுக்கணும். டெஃபினெட்லி பிரதர். ஆனால் வந்து அடுத்து இந்த இடத்த சேஃப்டி யார் அந்த மாந்திரி வேலை கேட்குறப்ப சொன்ன ஞாபகம்தா? ஆ சும்மா கேண்டில் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு ஒரு 10 வருஷம் தான் தியானம் பண்ண சொன்னாங்க. தியானம் பண்ணால் அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் நமக்கு மைண்ட் செட்டுக்குள்ள ஏறுமா. நேற்று நம்ம அங்கே உட்காந்து கெஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நடந்துச்சு. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட அக்யூரேட்டா. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சுன்னா தெரியல. பிரதர் இருங்க, இந்த இடத்துல எதுக்கு இந்த பாக்கெட் இருக்கு? சரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. நிச்சயம் மதியம் நான் கேண்டில் வரேன். அது பாதியை கட் பண்ணிக்கோங்க.
ஏதோ ஒரு ரியாக்ஷன் வருது தோணுது. இது இதை மட்டும் காத்துற மாதிரி பார்த்துங்க. நான் பார்த்துக்கிறேன். என்ன நடந்தாலும் சரிதான், பக்கத்தில் இருங்க, எங்கேயும் முடியாது போயிடாதீங்க. இவர் இது என்னமோ தடுக்குது ஓவரா. இந்த தூங்க மீன் அது உங்கள் கிட்ட இருக்கிற வரைக்கும் அது நெருங்க முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு. அதை மட்டும் நீங்கள் இடைய வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெருங்கி வர வாய்ப்பு இருக்குது. சரி, மாந்திரிக சொன்ன மாதிரி தான் பண்ணுறேன். கேண்டில் கிட்ட காத்து வரல, இடம் ஃபுல்லா அமைதியா இருக்கு. சுத்தி தான் காத்து அடிக்குது, நல்லா பாருங்க. காற்று அங்கே மட்டும் பலமாட்டிக்குது. இல்லை, இந்த இடத்துல நீங்கள் எப்போ அதை கையில் வாங்குறீங்களோ, இதோ இப்போ உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும், அது நீங்கள் எடுக்காத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது எப்போ எடுத்து இடையே இருக்கீங்களோ அதை கண்டிப்பாக வந்து காற்று. நல்லா பாருங்கள், இப்போ காற்று இல்லை கையில் இருக்கிற வரைக்கும். இங்கே கொஞ்சம் பார்க்குறீங்களா? ஏதோ ஒரு சுடுகாடு மாதிரி தெரியும். ஊர்க்காரங்க சொல்லியிருக்காங்க இந்த பில்டிங்கு பக்கத்தில் கண்டிப்பாக சுடுகாடு இருக்குன்னு. ஆனால் இது பக்கத்தில் சுடுகாட்டில் இருந்து கண்டிப்பாக காற்று அடிச்சு அந்த கேண்டில் அமைய அமையாது. ஏன் சுடுகாட்டில் கொண்டு பறிக்காம உயிரோட சமாளிக்கணும்? கேட்டுட்டா சொல்ல வரும். இவ்வளோ காற்று அடிச்சு இந்த கேண்டில் அமையல. அப்படியே தெரியுது. எல்லாரும் கொஞ்சம் திறந்து பாருங்க. செகண்ட் ரெக்கார்டில் கொண்டு அந்த பில்டிங் வாசல் இருந்தது. இவ்வளோ காற்று அடிக்குது. ஆனால் அந்த விளக்கு அமைதி, இது அமைதி. ஏன்னா அது என்ன தடுக்குது, அங்கே வரக்கூடாதுன்னு. இப்போ நான் போட்டுமா ரெக்கார்டு மட்டும் ஏஞ்சி மட்டும் வந்துடுறேன். உங்கள் ஸ்டேப்
ரெண்டாவது வாட்டி தடுத்துருச்சு இதோட. அந்த விளக்கு அமையாம இருக்குது, இது இப்போ தடுக்குது இதோட. அது எரிய விட வாய்ப்பே இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு. நல்லா பாருங்க, இந்த இடத்துல கிட்டத்தட்ட 1/2 hour எரியிற மெழுகுவர்த்தி அதுல எரிய மாட்டேங்குது. அந்த கேண்டில் மல்லி போட்டு திரும்பி பக்கம் நான் எப்போ எழுந்துட்டு வந்துட்டு, ஆனால் என் உடம்பு சிறுக்குது இந்த இடத்த வரும்போது. அந்த கேண்டில் ஏதோ அடிக்குது, ஓவரா இருக்கு. வந்துருங்க, நான் உள்ள வரணும்னா இந்த கேண்டில் அடிச்சது அப்படியே போனா பயங்கரமா சிறுக்குது. என்னமோ வருது கிட்ட உங்ககிட்ட. மறுபடியும் சொல்றேன், இவ்வளோ காற்று அடிச்சு 2 கேண்டிலுமே அமையல. நான் உள்ள வரணும்னா இந்த கேண்டில் அனுப்பிச்சிருங்க. இல்லை நான் வர தேவைன்னா நான் நெக்ஸ்ட் பில்டிங் போகிறேன். பின்னாடி பாருங்க டக்குன்னு. யாரோ அதுல இருந்து வெளியே உள்ள வந்துட்டு போனாங்க. அது வாங்க, அங்க வாங்க, அங்க வாங்க. நம்ம இந்த மெழுகு சத்தம் கேட்ட உடனே இந்த இடத்துல யாரும் நடமாட மாரி அந்த பூ இழுத்த மாதிரி சத்தம் கேட்டு உடனே நம்ம வந்து பார்க்கறதுக்குள்ளே உள்ள வரணுமா வேணாமா? சேம் கொஷன். அங்கே கேட்டதான் நான் இங்கேயும் கேட்குறேன். உள்ள வரணும்னா அமிச்சிரு, வெளில போகணுன்னா ஒரு 5 செகண்ட் அப்படியே டக்குன்னு வெளிவாங்க. டக்குன்னு வெளிவாங்க, டக்குன்னு வெளிவாங்க. அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க. சி அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. அதோ 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 அங்க பாருங்க, அங்க பாருங்க. அதோ பாருங்க, அதோ பாருங்க, அதோ பாருங்க. கண்டிப்பா பாருங்க, அதோ பாருங்க. அப்படியே பாருங்க. அந்த இடத்துல இந்த இடத்துல துளசி அதிகமா இருக்குது, நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அது கிட்ட நெருங்கி வர மாட்டேங்குது. இப்போ நான் அந்த இடத்துல ஒரு பிளாக் ஷேடோ அப்படியே பார்த்தேன். காற்று அடிக்குது, அந்த மெழுகுவர்த்தி அணையில. ஆமையில இது மட்டும் எதுக்கு என்ன எதுக்கு தடுக்கிற உள்ள வராம? நான் உனக்கு என்ன டார்ச்சர் பண்றேன்? கேமரா உள்ள பாத்தீங்களா? இழுத்த மாதிரி வாங்க, இந்த இடத்துல கண்டிப்பா பாருங்க. இந்த இடத்துல இதுவும் நவருது. வேணாம் பாத்தீங்களா? பாருங்க, அது ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல அது என்னமோ இருக்கு, அது தெரியுது. இவ்வளவு நேரம் நம்ம கையில வச்சிருந்த கேண்டில் கூட அவ்வளவு மதிப்பு இல்ல. சி நல்லா பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க, பாத்துட்டேன். அங்க பாருங்க, நிக்குது. வரேன், நிக்குது, கண்டிப்பா நிக்குது. அங்க பாருங்க, அந்த இடத்த பாருங்க. அப்படியே பாருங்க, அப்படியே போங்க சீக்கிரம். லைட்டு மட்டும் கேமராமேன். இவ்வளவு நேரம் நம்ம ஏற்றி வச்ச கேண்டிலுக்கு வந்து ஒரு ரியாக்ஷனையும் காணும். கையில எடுத்துட்டு போற கேண்டில் அது தடுக்குது. சொல்றேன், நான் அங்க கேட்கட்டுமான்னு கேட்டேன், அங்க எதுவுமே இல்லை. இங்க உங்கள்கிட்ட நான் கேட்கறேன்க்கா, என்ன தம்பியா நினைச்சீங்கன்னா என் தம்பி உள்ள வர விடுங்க. உள்ள வரணும்னா அமுச்சிருங்க, இல்லை அப்படின்னா இந்த கேன் எழுதிட்டே இருக்கட்டும். உள்ள வரணுமா வேணாமா? சே சார்னோ. நீங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டு நான் உள்ளதான் வரப்போறேன். இந்த கேண்டோட போற பார்க்க தான் போறீங்க. நானும் வரேன். வாங்க. நான் அந்த பக்கம் உள்ள பேசும்போது ஜன்னல்ல வந்து பிளாக் கலர் ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சு பாருங்க, நம்ம ஏற்கனவே விளக்கு பூரா அப்படியே தான் எரியுது. ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் காசு நினைக்கிற மாதிரி இருக்கு. 10 நிமிஷம் அந்த அந்த பூவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 10 நிமிஷம் அந்த பூவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த கேண்டில் அம்மா காற்று அடிச்சு அமையல. ஒரு செகண்ட் மட்டும் நோட் பண்ணுங்க. அந்த
நீ நோட் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன். பிரதர் இந்த பாடி ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ தோணுது, டைம் வேற நைட் 2:30 வேற ஆயிடுச்சு. ரொம்ப காத்தடிக்குது இந்த இடத்துல. ஆனா இந்த கேமரா மட்டும் அமைஞ்சு, அதாவது இந்த மெழுகுவர்த்தி மட்டும் அமைய மாட்டீங்க. நான் இவ்வளோ நேரம் அவங்கள்ட்ட கேட்டேன், எனக்கு உள்ளே வர விடல. வெளியே ஓவரா காத்தடிக்குது, ஆனா அந்த மெழுகுவர்த்தி மட்டும் ஒன்றும் அமையல. அதுக்கான ரியாக்ஷன் அது வெளியில தான் எங்கேயும் இருக்குது எனக்கு தோணுது. எதனால் நீ என்ன உள்ள வர விட மாட்டேன்னு தெரியும். ஆனா நான் வெளியே எடுத்துச்சு கேண்டில் இன்னும் அமையல, அவ்வளோ காத்தடிக்குது. ஆனா இந்த பில்டிங் அப்படி என்னதான் இருக்குதுன்னு நான் பார்க்காம போக மாட்டேன். இப்பயும் மறுபடியும் சொல்றேன். சரி, என்ன உள்ள வர விட்டீங்கல்ல, வெளியில இருக்க கேண்டில் அனுப்பிச்சிருங்க. சும்மா காத்தடிச்ச கிட்டத்தட்ட 10 நிமிஷமா இருக்குது கேண்டில், அது வேணா அனுப்பிச்சிருங்க. அந்த மல்லிகைப்பூ உங்களுக்கு மல்லிகைப்பூ எடுத்துக்கங்க. அந்த மல்லிகைப்பூ கேண்டில் அனுப்பிச்சிட்டு மல்லிகைப்பூ எடுத்துட்டு போயிடலாம். மெழுகுவர்த்தி கொஞ்சம் அமையிற மாதிரி தெரியுது. நீ சைட் எஃபெக்டா கொடுக்க தேவையில்ல, டைரக்ட் எஃபெக்ஷன் தான். நீ போய் மல்லிகைப்பூ எடுத்து நீ போயிடலாம். தொந்தரவு பண்ண வரல. கேமராமேன், நீ இங்க மட்டும் இந்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாங்க வெளியே போய் பார்க்கலாம். ரெக்கார்டத்தை கொண்டும் இதுல இருந்து கையை மட்டும் எடுத்துடாத. என்ன இருந்தாலும் போ பிரதர், இப்படி சொல்லி டச்சில் இருங்க, டச்சில் இருங்க பிரதர். மகன் வந்து வெளியே போகணும். பார்க்கும்போது ரொம்ப மாதிரியா இருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு அடர்த்தியான இடத்துல தான் நம்ம எவ்வளவு விஷயம் பார்க்கலாம். ஒரு மெழுகுவர்த்தி கண்டிப்பா அது உள்ள வர விட மாட்டேன்னா இது உள்ள ஏதோ ஒன்று இருக்கு. அதோட சம்மந்தப்பட்ட பொருள் நம்ம எடுத்தாதான் நம்ம கிட்ட வருமா. இதை பாருங்க, சுத்தி மரத்தை பாருங்க. நான் போய் கூட சொல்ல, எவ்வளவு காத்து இருக்குது. ஒரு மெழுகுவர்த்தி கூட நேரம் எரிய வாய்ப்பே இல்லை, சான்ஸே கிடையாது. நீங்க எல்லாம் போய் சொல்லுங்க பாருங்க, நல்லா பாருங்க. இவ்வளோ நேரம் நாங்க ஒரு சின்ன மெழுகுவர்த்தி ரூமுக்குள்ள எடுத்து போறோம், அந்த இடத்துல அவ்வளவு நேரம் அமைய சிஸ்டர், நீ சிஸ்டரா இருந்தா மல்லிகைப்பூ உங்களுக்கு தான். பட் நீ சிஸ்டர் தெரியும், நான் உங்க கூட ட்ரை பண்ணேன், கான்செப்ட் ட்ரை பண்ணேன். அப்போ நீ என்கிட்ட சொன்னீங்க. ஆனா இப்போ எதுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் தான் வந்திருக்கேன். சரியா? இப்படி சொல்றேன் சிஸ்டர், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் தான் வந்திருக்கேன். உங்களுக்கு நடந்த அநியாயம் தான் எல்லாம் சொல்லலை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் தான் வந்திருக்கேன். நீங்க இதுக்காக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 5 பேரை கொலை பண்ணிருக்கீங்க உங்க ஹாப்பினஸ் கோசரம். ஆனா இந்த பில்டிங்குள்ள யார் இருக்கும் எது பண்ண தெரியல. நல்லா பாருங்க. என்னாச்சு? எனக்கு பின்னாடி ஏதோ சத்தம் மட்டும் கேக்குது. பேசாம உள்ளே ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கலாமா? காத்தடிக்கும் போது இது அணையாம இருக்கு. உள்ள எதனா பிரச்சனை இருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு பில்டிங் இருக்குல்ல, மொத்த பில்டிங் இல்ல, பாடி ரியாக்ஷன் இருக்கு, நிறைய சேஞ்சஸ் இருக்கு. பாருங்க, என்னோட கையை பாருங்க, நிறைய இது பாருங்க, இந்த பாருங்க, இதை பாருங்க, இதை பாருங்க, பாருங்க. கிட்ட எனக்கு ஏதோ நெருங்கும் போது கண்டிப்பா ஒவ்வொரு ரெஃப்ளெக்ஷன் தெரியாது. எதுக்காக உள்ள வரப்ப இந்த கேனில் அமைக்கலாம் தெரியல. ஆனால் இந்த கேன் நானாக தான் ஊற்றி அமைச்சேன். அங்க பாருங்க, கேமரா ஒன்றும் எரிஞ்சுட்டு தான் இருக்குது மெழுகுவர்த்தி. பாருங்க இவ்வளோ பவர், எவ்வளோ காத்தடிக்குது. மரத்தை கூட சுற்றி பாருங்க. இவ்வளோ தூரம் கிட்ட வர தெரிஞ்சு நம்ம கிட்ட அது ஏன் நெருங்கல? பிரதர் வேணா அந்த அக்கா நம்ம கிட்ட நேற்று பேசிட்டு இடையே போனதுக்கு அப்புறம் அந்த 3 மெம்பரா இருக்க வாய்ப்பு இருக்கலாமே. அந்த அக்கா அந்த பில்டிங் விட்டு போனாங்க, பில்டிங் தான் வாங்கிடுவாங்கல்ல.
இல்ல இருக்கட்டும், ஆனா அவங்க நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நேத்தே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு இந்த பூ பிடிக்கல. என்ன அவங்க கேட்டது என்ன விஷயம்? ஸ்நாக்ஸு சாப்பாடு. அது நம்ம செயல்ன்ற கோவத்தால நம்மள கிட்ட வரலையோ, இல்ல வேற யாரும் நம்மள தொந்தரவு பண்றாங்களோ? தொந்தரவு பண்ணுறது மொத்தம் 3 பேர் தான். அக்காவை தாண்டி அந்த 3 பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஷன் பண்ணுறா. ஸோ இந்த பில்டிங்லேயும் ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் பார்க்குறப்ப இந்த பில்டிங் நீங்கள் உள்ள ரவுண்ட்ஸ் வந்து தான் இருக்கீங்க. அது இன்னமும் அமைய. நான் அடுத்த பில்டிங்க்கு வரேன். சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், உங்களை தொந்தரவு பண்ண வரேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும்தான் நான் வந்திருக்கேன். என்னோட முழு நோக்கமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும்தான். புரியுங்க? ஃபேமிஸாக நான் ஓதவேல ஒன்றும் பண்ணல. இங்கே வந்து தானே அமைது, ஆனால் காற்று அடிக்கலை. பிரதர் நீங்கள் சொல்லும்போது அந்த இடத்துல வவால் நிறைய பறந்துச்சு. நான் கண்டிப்பாக பார்த்துட்டேன் அந்த இடத்துல. லைட் வேறு ஆஃப் ஆகிடுது. கேண்டில் எதுக்கு நான் அங்கே வர பார்த்து ஆஃப் பண்ணிட்டு சத்தியமாக எனக்கு தெரியல. என்னோட கை ரிஃப்ளெக்ஷனே வச்சு கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. மரமும் அசையலை, ஆனால் அங்கே மெழுகுவத்தி இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கு. பாருங்கள் எவ்வளோ காற்று சுற்றும் மரத்தை பாருங்கள், சுற்றி காற்று அடிக்குது. ஆனால் இந்த இடத்துல மெழுகுவத்தி இன்னும் எரியுது. இந்த இடத்துல வந்தால் மட்டும் அமையுது பாருங்கள். நான் எத்தனை எடுத்து போய் இதில் இவ்வளோ வீடியோ எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு இங்கே நடக்கிற மாதிரி எவ்வளோ எஃபெக்ட் தான் ரிஃப்ளெக்ஷன். ஆனால் எனக்கு இங்கே நடக்கிற மாதிரி எஃபெக்ஷன் எனக்கு வேறு நீங்கள் நடந்து வரல எனக்கு. இந்த அளவுக்குலாம் அங்கே பாருங்க, யாரும் எட்டி பார்த்தாங்க. யாரும் எட்டி பார்த்தாங்க. ஒரு தலை எட்டி பார்த்துட்டு அப்படியே உள்ள போச்சு. தலை எட்டி பார்த்து அப்படியே போச்சு. இருங்க 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 போவாதீங்க. ஒரு தலை எட்டி பார்த்துட்டு அப்படியே போச்சு. அப்படியே போச்சு. நீங்க கேண்டில் பத்த வைங்க. பத்த மாட்டேங்குது கேண்டில். பத்த வைங்க பத்த வைங்க பத்த வைங்க. இப்போ அந்த கேண்டில் எரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இங்க ஏதோ தடுக்கு. ஆனா எதாரி எரியலனா கண்டிப்பா இங்க என்னமோ இருக்குதுன்னு சொல்லுது. சத்தம் கேக்குதா? கண்டிப்பா இங்க என்னமோ இருக்கு, அது நம்மளை தடுக்குது. அதனால தான் கேண்டில் அங்க உண்மை எரிஞ்சிட்டு இருக்கு. நல்லா பாருங்க. ஆனா இந்த இடத்துல இந்த மெழுகுவத்தி எரியலனா கண்டிப்பா உள்ள இருக்கு. நான் உள்ள வரணும்னா இந்த கேண்டில் எரியணும். நான் வெளில போகணும்னா கேண்டில் ஆஃப் பண்ணிடு. உள்ள வரணுமா? அந்த கேண்டில் ஆஃப் பண்ணிடுச்சு. இல்ல தடுக்குது. வேணாம் உள்ள எதனா போனா எதனா ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. சொன்னா கேளுங்க. போக தேவையில்ல, அந்த கேண்டில் அமைச்சிருச்சு. பாருங்க இதுவும் தடுக்குது. கண்டிப்பா அது உள்ள வர வேணாம் தான் சொல்லுது உங்களை. நல்லா பாருங்க, மெழுகுவத்தி அமையறதுக்கான நேரம் கரெக்டா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் ஏற்றுறேன், அது இப்போதான் அமிச்சேன். செகண்ட் கேண்டில் ஏற்றுறேன், ஆனால் இந்த கேண்டில் அமையல. என்ன ஏது உள்ள வர விட மாட்டேறேன். என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? நான் ஒரு தம்பியா அக்கா, நான் ஒரு தம்பியா வந்திருக்கேன். தயவு செய்து என்னை உள்ள வர விடுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண எப்படி சொல்றேங்க. அந்த மல்லிப்பூ உங்களுக்கு தான், அதை அமிச்சிட்டீங்க. அது மல்லிப்பூ அங்கே இருக்கிற சத்தியமே தெரியல. பிரதர் அங்கே போவீங்க. நான் அப்போ சொன்னேன் அங்கே அடுத்து போவாதீங்க, அவசரப்பட்டு கேண்டில் நின்றுச்சு. அதுல அந்த பூ இருக்கா இல்லையா இருங்க, அவசரப்பட்டு அங்கே போவாதீங்க. அது உங்களை தடுக்குது. ஒரு வேணாமா வேணுமா அமைதி இல்ல முடிவு பண்ணுது. வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுது. யோசிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால காத்தடிச்சாலும் நெருப்பு ஜோதியா எரியும். கண்டிப்பா இது என்னமோ உங்களை சொல்ல வருது. வேணாம் இல்ல யோசிக்கிறேன். தடுங்கலாம் கண்டிப்பா தெரியுது. பிரதர் எனக்கு அந்த இடத்துல ஏதோ வெள்ளையா ஒண்ணு தெரியுது பிரதர். பாருங்க பிரதர் கரெக்டா. இங்க பாருங்க நெருப்பு. இப்போ நாங்கள் வந்து போகணுமா வேணாமா? சரி சார். நோ போ சொல்லுது பிரதர். நம்மள போகணுமா? போ சொல்லுது. போ சொல்லுது. அமிச்சு சுத்தமாக அமிச்சிரு. வேற என்ன ஏறிட்டோம். யோசிக்குது நம்மளால எதனா கிடைக்குமான்ட்டு. நீ சொல்றேன், நான் ஹெல்ப் பண்ண மட்டும்தான் வந்திருக்கேன், தவிர உனக்கு நான் கெட்ட நினைக்கல வரல. ஜன்னல பாருங்க, தலை மட்டும் ஏதோ தெரியுற மாதிரி இருக்கு. நல்லா பாருங்க பிரதர், உள்ளதா பிரதர் இருக்காது. அது எட்டி பாக்குறது சீன் அப்படியே தெரியுது பாருங்க. கீழே போச்சு. பாருங்க போகுது. அது போகும்போது நெருப்பு எரியுது. அது கிட்ட வரும்போது நெருப்பு குறையுது. அப்ப கண்டிப்பா அது இங்கதான் இருக்கு. இருக்கு இருக்கு. நீங்க பேச பேச யாரும் போய் நல்ல வராங்க பிரதர். அது எனக்கு தெரியுது. கன்ஃபார்மா இருக்கு பிரதர். அங்க பாருங்க, அங்க பாருங்க, அந்த மரத்தான பாருங்க. அதை பாருங்க, அதை பாருங்க, நெருப்பு பாருங்க. காத்தடிக்கும் போது இவ்வளவு நேரம் நெருப்பு எரியல. இப்ப எப்படி எரியுது பாருங்க.
சரி அந்த பில்டிங்க்கு போயிடலாம். நம்மள அவங்க போக சொல்கிறாங்க தெரியுது. அந்த பில்டிங்க்கு போயிடலாம். சரி ஓகேடா வாண்டாரா. லாஸ்ட்டாக கேமரா மட்டும் இது பாருங்க, இந்த இடத்துல வவ்வாலே இல்லைன்னு நினச்சோம். ஆனால் அந்த வவ்வால் இந்த இடத்துல சுற்றி சுற்றி வருது. இவ்வளோ நேரம் அந்த வவ்வால் இல்லைங்க. நான் தம்பியா லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் நான் கேட்டு நான் போயிடுறேன். சரியா? இங்கிருந்து உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் கொஸ்டின் கேட்டேன். நீங்களாம் இன்னைக்கு கேள்வி ஆஃப் பண்ணல. எதுக்குக்கா அங்கே போய் நிற்கிறேன்? அங்கே மட்டும் அக்கா தம்பியா என்ன உள்ளே வர விடுக்கா. இல்லை என்கிட்ட பேசுக்கா. உனக்கு என்னதாக்கா பிரச்சனை? பேசணும்னு நினைக்கிறாங்களா இல்லை பேச வேணாமா? சரிக்கா, நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேங்க. தம்பி உங்கள்கிட்ட பேசணும்னா கேண்டீன் ஆஃப் பண்ணிடுங்க. காற்று அடிக்கல, இப்பயே ஆஃப் பண்ணுங்க. இல்லை வேணான்னா நான் போயிடுறேன். வேணாம். சரி காற்று கூட அடிச்சுக்கங்க, அது கவலை இல்லைக்கா. டேய் ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறா. அவங்க எதுவும் சொல்ல விரும்பல பொழுது கிளம்ப சொல்கிறாங்க. வேணாவா? அப்போ நான் போட்டுமா? அது என்னமோ இன்னும் வருதுன்னு நினைக்கிறேன். கிட்ட வர சொல்லுது எதுவும் நினைக்கிறேன். நான் இன்னும் கிட்ட வரலாமா? வரணுமா? வந்துட்டாங்க அக்கா. வேறக்கா ஃபஸ்ட்டு எது வைக்கிறேன் இப்போ சொல்லுக்கா. சரி போட்டா அப்போ. அப்போ தம்பி உங்களுக்கு வேணாம் தானே? நேற்று தான் இங்கே வந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனை காப்பாற்றினீங்க. இப்போ ஏங்க தம்பியா நினைக்கிறேன், ஹெல்ப் பண்ண மாட்டேறீங்க. ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறா, ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணுறா, ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறா. எனக்கு இந்த மாற்றம் மட்டும் தான் கொஞ்சம் சுற்றி ஏய் ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறா. எக்காந்து வந்து ஃப்ளாஷ் மட்டும் ஆன் பண்ணா. சொல்கிற வரைக்கும் ஆஃப் பண்ணு. அவங்க நம்மக்கிட்ட எதுவும் சொல்ல விரும்பலன்னு நினைக்கிறேன். கிளம்புறான்னு நினைக்கிறேன். சரி பாய்க்கா, நான் கிளம்புறேன். நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு ஸ்நாக்ஸும் சாப்பாடும் நான் எடுத்துன்னு வரேன்க்கா. நாளைக்கே எடுத்துன்னு வரேன். இப்போ நான் போட்டுமா? இங்கே திருப்பி அங்கே போய் நீங்கள் திருப்பி எனக்கு கூப்பிடக்கூடாதுக்கா. சரி சொல்லிட்டு போகிறேன். இனிமேல் தம்பின்ற உங்களுக்கு கிடையாது. நான் போகிறேன். அது புரிஞ்சு நம்ம அந்த பூ வச்சுமே அதை எடுத்துக்கினாங்களா இல்லையா? எதுக்காக நம்ம கிட்ட தான் சொல்ல வராங்களா? அக்கா நாங்கள் பூ வச்சோம்லக்கா, அதை எடுத்துட்டீங்களா இல்லையாக்கா? பிரதர் அங்கே போகாதீங்க பிரதர். எக்காலத்துல எதுவும் போகாதீங்க. அப்போ நான் போட்டுமா? அந்த பூ உங்களுக்கு வச்சோம்ல, அந்த பூ எடுத்துக்கிட்டீங்களாக்கா? பாருங்க, இந்த இடத்துல சத்தம் கூட போடுது. எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்டுக்கா, ஏதோ ஒரு பொருள் ஒன்று கீழே போடும். எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் மன திருப்தியோட வீட்டுக்கு போகிறேன்க்கா. ஒன்று என்னை உள்ளே வர விடுங்க. உங்களுக்கு வச்ச பூ அங்கே வச்சுருக்கேன். என் கையில் வச்ச கிட்ட வர மாட்டேங்குது, அங்கே வச்சுருக்கேன். சரி அப்போ நீ எடுத்துட்டீங்களா? அப்போ தம்பி போட்டுமா? பிரதர் வாங்க கிளம்பிடலாம். அந்த கேண்டீன் வேணான்றாங்க. இங்க பாருங்க, அவங்க காத்து அடிச்சு சொல்ல வரது என்னன்னா, உங்ககிட்ட நீங்க பேசவே வேணாம்னு நினைக்கிறாங்களா இல்ல கிளம்பும் போது உங்களை கூட்டு சொல்ல வராங்கன்னு என்ன விஷயம்னா, இதுக்கப்புறமா நீங்க வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக சொல்றாங்களோ இல்ல உங்க மூலமா எங்களை வெளியே காட்டுறீங்கன்ற பயத்துல சொல்றாங்களோ எனக்கு தெரியல. உங்களை யாருன்னு காட்டி நாங்க வெளிப்படுத்த வரல. இந்த இடத்துல இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க வெளியே, அவ்வளவுதான். நீங்க எங்க மூலமாச்சும் உங்க பிரச்சனை தீருன்னு பாருங்க. வளர்க்க வரல நாங்க. சரிக்கா, உங்களை அழிக்கணுன்றது என்ன எங்களுக்கு கிடையாது. அக்கா அப்போ நான் கிளம்புறேன். இல்ல அவங்க ஏதோ உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறாங்க. ஆமா, இப்போ சத்தம் ஏதோ டப்புன்னு கேட்டுச்சு. சொல்ல நினைக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க. உங்க ஹைட் க்ளோஸ் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. பிரதர், இங்கே இருக்க நமக்கு சேஃப் இல்லைன்னு எனக்கு தோணுது. கிளைமேட் வேற கொஞ்சம் மாறிட்டே இருக்கு. நம்மளை போக சொல்கிறாங்க. அதான் பிரதர், இப்பயே போக சொல்கிறாங்க. காற்று பாருங்க அமையுது. மெழுகுவத்தி ரொம்ப கீழே இறங்குது. கிளைமேட் பாருங்க, நிலா வெளிச்சம் கரெக்டா மப்பு கூடுது. அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ வரப்போ மப்பு ஒன்றுமே இல்லை. பேச சூப்பரா இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, காற்றும் ஓவர் அடிக்குது. நான் ஒரு விஷயம் பேசுகிறப்ப அது கேண்டில் ஆஃப் ஆக மாட்டேங்குது. பிரதர் டைம் ஓவர் ஆயிடுச்சு. இந்த நைட் டைம்ல என்ன பண்றது? நம்மளால கிளம்பி ஆகணும். பாருங்க
காற்று இருக்க அதிகமாகும். அவங்க நெருப்பு எரியுது, கண்டிப்பாக நம்மளை கிளம்ப சொல்கிறான்னு தோணுது. சரி நான் போகிறேன்க்கா. இது வரை தம்பி இந்த இடத்துக்கு வர மாட்டேன். நீ கேட்ட ஸ்நாக்ஸ் மட்டும் நான் நாளைக்கு கால் கூட வச்சுட்டு போயிடுறேங்க அந்த இடத்துல. இந்த ஜன்னலை மட்டும் பாருங்க. உள்ள மட்டும் போக சொல்லுங்க. சரிங்களா? கை பார்த்தீங்க இல்லை கெடுதா? தெரியுது. சரிக்கா நான் கிளம்புறேன். பாய்க்கா. போக சொல்லிட்டாங்க நம்மள. வாங்க. சத்தியமாங்க இப்போ ஒரு உருவம் பிடிக்கும். எனக்கு எட்டி பார்த்துச்சு. இப்போ நான் பார்த்தேன். இப்போ இந்த சைடில் எட்டி பார்த்துட்டு அந்த வந்துச்சு உங்ககிட்ட. பாய்க்கா நான் போகிறேன். ரொம்ப வித்தியாசமா தெரியுது. கிளவுட் எல்லாம் மொத்தமா நிலாவை மறைக்குது. ஹலோ, இந்த பில்டிங்லாம் இருக்குன்னா சத்தியமாக தெரியல. நான் மொத்தம் ரெண்டு பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். இது 3வது பில்டிங்கு. இங்கே யாருன்னா இறந்தீங்கன்னா என்னை உள்ளே வர விடுங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க மட்டும் தெரியும். நான் யாரும் குறிப்பிட்டு மீன் பண்ணல, காமனாகவும் பேசுகிறேன். அக்கா அண்ணன் அண்ணா நீங்கள் தம்பியாக பார்த்தா என்ன உள்ளே வர விடுங்கண்ணா. தம்பியாக பார்த்தா கேண்டீன் அனுப்பிச்சிருங்க. இல்லையா நான் அப்படியே போயிடுறேன். இப்படி சொல்கிறேன். நான் உங்களுக்கு யார் படுறேனாக்கா நான் கெட்டது பண்ண வரல, நல்லது பண்ண மட்டும் தான் வந்திருக்கேன். நீங்கள் இருக்கிறத நான் காட்டுறேன்னு வர விரும்பல. உங்களுக்கு என்னால் என்ன முடியுமோ நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஒரு தம்பியாக வந்து ரியாக்ஷன் பார்த்து ஸோ இப்போ நான் உள்ள வரட்டுமா? இவ்வளோ நேரம் இந்த இடம் அமைதியாக இருந்துச்சு. மறுபடியும் இந்த இடம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. காற்று ஓவராக பாருங்க, சத்தம் பாருங்க. பார்த்துன்னு தான் இருக்கிறேன். நீங்கள் சொல்கிறது ஒரே விஷயம் தான். நாங்கள் எங்களுக்கு இதுக்குள்ளே யார் இருக்கா நாங்கள் அப்படி என்னதான் ஆயிடுச்சு? என்னடா இத்தனை பேர் சூசைட் பண்ணி சத்தியமாக எனக்கு தெரியல. அதை நான் உங்களை மீன் பண்ணி பேசவும் வரல. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இந்த மேலே கழுத்துக்கு போகிறதா என்கிட்ட வேணாம். சரியா? போக சொல்கிறாங்க. போகணவா வேணாவா? நான் உள்ளே வந்தேன்னா விலை அதிகமாக இருக்கும். இந்த சைடு எஃபெக்ட்லாம் காட்டுறது என்கிட்ட வேணாம். சரியா? ஒரு தம்பியாக சொல்கிறேன், என்னை உள்ளே மட்டும் வர விடுங்க போதும். எனக்கு இந்த ரூம்குள்ள யாரோ எட்டி பார்க்குற மாதிரி தோணுது. எட்டி பார்க்குறாங்க தோணுது. ஒருவேளை அது நம்மக்கிட்ட கேட்டு பார்த்துட்டோம். அதுக்கு நமக்கு தொந்தரவாக இருக்கிற மாதிரி தோணுதா இல்லை எதோ சொல்லுதான்னு தெரியல. சார் நான் கேண்டீனில் மல்லிகைப்பூ வச்சுட்டு போனேன். பட் ஆனால் மல்லிகைப்பூ மட்டும் தான் அங்கே இருக்குது. நீங்கள் இந்த மல்லிகைப்பூ எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தம்பியாக பார்க்குறீங்களா? சப்போஸ் உள்ள கேவலமா நல்லா பாருங்க. அங்கே ஏதோ ஒரு சத்தம். மல்லிகைப்பூ எடுத்துட்டீங்கன்னா என்னை தம்பியாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். இல்லை இந்த மல்லிகைப்பூ நாளைக்கு காலையில் வந்து அப்படியே இருந்ததுன்னா என்னை தம்பியாக பார்க்கலன்னு அர்த்தம். நேற்று தான் சொன்னீங்களா தம்பி எதுக்கு அப்புறம் காப்பாற்றுறீங்கக்கா? நேற்று எவ்வளோ பிரச்சனை மாறிக்கிட்ட உங்களுக்கே தெரியும். நேற்று எதுக்கு தம்பி என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸெலாம் காப்பாற்றுனீங்க? நேற்று என் கனவுலேயும் வந்தீங்க. பட் இதுவும் என் ஃப்ரெண்டுகிட்ட நான் சொல்லலை. நேற்று என் கனவுலேயே வந்தீங்க. என்ன சொல்கிறீங்க? நேற்று பார்த்து சீன் நம்ம போட வந்தது, இடத்த பார்க்க வந்ததுக்கேவா? நேற்று அந்த இடத்த பார்க்க வந்தாமல் எதுக்கு வண்டியில் தேவையில்லாமல் ஒரு சில விஷயம் பண்ணி வச்சுக்கிறீங்க. அது யார் பண்ணாங்கன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ வீடியோ எடுக்கும் தடுமாற்றம் வந்திருக்கா சொல்லுங்கள்? தடுமாட்டம்னு இல்லை, இது எனக்கு சைடு எஃபெக்ட் வந்ததே கிடையாது. நடந்திருக்கு, ஆனால் வெளில சொன்னதில்லை. இப்பயும் சொல்கிறேன், இந்த பூ இங்கே தானே இருக்குது. இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். மல்லிகைப்பூ மட்டும் எடுத்துக்கங்க, எனக்கு அது போதும். நீங்கள் கேட்ட ஒரே விஷயம் தான் அது. நான் இப்போ இங்கேருந்து கிளம்பிடுவேன். இந்த மல்லிகைப்பூ உங்களுக்கு தான் வச்சுக்கிறேன். நான் இம்மா நேரம் இருந்தது எனக்கு நாட்டம் கட்டணத்துலாம் போதும். நன்றி. உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் பார்த்தியா, நான் பண்ணேன். ஏதோ உள்ள சத்தம் கேட்டுச்சு. எனக்கும் கேட்டுச்சு. என்னமோ
இங்க யாரும் நடந்து வர மாதிரி தெரியுது. ஏய் ஆஃப் பண்ணுறா கேமரா 5 நிமிஷம்